ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறதுக்கு பேர் ஹைபாக்சியா. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஹைபாக்சிக் இன்ஜுரிங்கிறது குழந்தை பிறந்த உடனே அழலை அப்படின்னா அந்த அது அழுகிறதுக்கு முதல் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா சரியான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல, அந்த ரிசசிடேட் பண்ணணும். குழந்தைய மூச்சு விட வச்சு அல்லது சரியாக பண்ணலைன்னா ஆம்பு பேக் வச்சு நம்மளே ஆக்சிஜனில் கொடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல டெலிவரி ஆயிருந்தேன்னா மவுத் டு மவுத் ப்ரீத்திங் கொடுக்கணும். நம்ம தொடச்சிட்டு ஒரு காஸ் பீஸை வச்சு வாய் வழியாக நம்ம வாயை வச்சு அந்த குழந்தையுடைய வாயில் வச்சு பைய ஊதணும். பெரிய பலூன் ஊதுற மாதிரி வேகமாக ஊதிடக்கூடாது. ஏன்னா அந்த லங்ஸ் கெப்பாசிட்டியே குறையாக தான் இருக்கும். பைய அதை ஊதி கொண்டு வரணும். அந்த ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல அல்லது ஆம்பு பேக்கு சின்ன குழந்தைக்கு இன்னும் சின்ன பேக் இருக்கும், அதில் ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை மூச்சு விட ஆரம்பிச்சிடும், சரியாயிடும். அப்போ அந்த ஹைபாக்சியா வராது. பிரெயின் 3 நிமிஷம் தான் தாங்கும். ஆக்சிஜன் இல்லாத ஒரு கண்டிஷனை 3 நிமிஷம் தான் தாங்கும். அதனால் பிறந்தால் 3 நிமிஷத்துக்குள்ளே குழந்தை அழணும், இல்லைன்னா சுற்றி இருக்கவங்களும் அழ வேண்டியதான். ஏன்னா பின்னால் பெரிய பெரிய சிக்கல்லாம் இருக்குது. இந்த ஹைபாக்சி இன்ஜுரின்னு கேட்குறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இது கேட்குறது அநேகமாக குழந்தை பிறக்கும்போது உள்ள அந்த ஹைபாக்சியாவினால் உள்ள இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அது 100% ரெக்கவர் ஆகிறதுக்கு சில டேமேஜுகள் பிரெயினில் வந்துட தான் செய்யும். அந்த அந்த மூச்சு விடுற சென்ட்ரு, ஹார்ட் சென்ட்ரு அதெல்லாம் தப்பிடும். ஆனால் சில ஹையர் ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சரியாக வரும். அதில் ஹைபாக்சியா ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்லேயே வரலாம். மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க, மூச்செல்லாம் நின்று போகும். பிறகு நம்ம ரிசசிடேட் பண்ணுவோம். அந்த கார்டியோ பல்மனரி ரிசசிடேஷன் சிபிஆர் டெக்னிக் வச்சு நெஞ்சில் அமுக்கி கொடுப்போம், ஆக்சிஜன் கொடுப்போம், அல்லது மவுத் டு மவுத் ப்ரீத்திங் கொடுப்போம், ரிவைவ் பண்ணிடலாம். ஆனால் அது அந்த திரும்ப அந்த ஹார்ட்டு பீட் பண்ணி மூச்சு விடுறதுக்கு டைம் ஆச்சுது, 3 மினிட்ஸ் தாண்டி போச்சுதுன்னா டேமேஜ் வரலாம். அது நீங்கள் கண்டினியூஸாக ஆக்சிஜன் வச்சு அந்த பிரெயினில் எடிமா வரும், மூளையில் வீக்கம் வரும். அதை சரி பண்ணுறதுக்கு மேனிட்டால் சில மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் போட்டு இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வச்சு மானிட்டர் பண்ணி கொண்டு வந்தால் குழந்தை அந்த இன்ஜுரியெல்லாம் ஓரளவு 90% தப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அது குழந்தைக்கு உள்ளதா ஹைபாக்சிக் இன்ஜுரி, அடல்ட்டுக்கு உள்ளதா, எந்த கண்டிஷனில் வந்தது அப்படிங்கிற டீட்டெயில் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். இந்த எதுவாக இருந்தாலும் ஒன்று ஹைபாக்சியா சின்ன பேபி டூரிங் டெலிவரி வரலாம், ஒன்று மேஜராக. இன்னொன்று அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு சடன் ஆக்சிடெண்ட்டில் ஒரு சடன் கார்டியாக் பல்மனரி அரெஸ்ட் கீழே விழுந்துட்டுருக்காங்க அப்படின்னா அதை ரெசிசிடேட் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் லேக் தான் முக்கியம். அதனால தான் நீங்கள் எப்போவுமே ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாருன்னா மூச்சு விடுறாரான்னு பார்க்கணும். அது ஒரு ஹார்ட் அட்டாக்கில் விழுந்திருக்கலாம், அல்லது ஒரு ஷாக்கு டபக்குன்னு செவுத்தில் ஓங்கி மோதிட்டு விழுந்தால் கூட ஹார்ட் நின்று போகும். ஹார்ட் நின்றுன்னா அதோடு சேர்ந்து லங்ஸு நின்றுடும். அப்போ மூச்சு விடுறாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த பொசிஷனில் வச்சு கரெக்டாக கார்டியோ பல்மனரி ரெசிசிடேட் பண்ணிங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ளே ரெக்கவர் ஆகிடுவாங்க. ரெக்கவரபிள் கண்டிஷன் அப்படின்னா 1 மினிட்டில் ரெக்கவர் ஆகிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 100% ரெக்கவரி தான், அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹைபாக்சிக் இன்ஜுரின்னு சொல்கிறீங்க, அது இன்ஜுரிங்கும்போது ரெசிடுவலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, பிரெயின் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சரியாகும். ஐசியூலேயே கொஞ்சம் நாளைக்கு வைக்க வேண்டியிருக்கும். குழந்தைய வச்சு அந்த ஸ்பெஷலிஸ்டுடைய கேரில் வந்தோன்னா ஓரளவுக்கு ஒரு 80% ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.